வேதவசனம் சொல்லுது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அதாவது சிறுமைப்பட்டவனுக்கு போய் உதவி செய்யறது ரெண்டாவதுங்க, அது அந்த பலன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம போய் செய்யறது. ஆனா சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான்னா என்ன அர்த்தம்? கஷ்டப்படுற ஏழைகளாய், வறுமையில, கடன்ல. எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, என் ஆசையே என்னன்னா யாராவது கடன் வந்தா அந்த கடனை அடைச்சி விட்டுறணும், அந்த அளவுக்கு நான் இருக்கணும். ஏன்னா கடன்கிற கொடுமையை நான் அனுபவித்திருக்கிறேன், வட்டி கட்டுறதின் கொடுமையை நான் அனுபவித்திருக்கிறேன். அதனால என்னுடைய லட்சியமே, அவர் சொல்றாரு, நான் கம்பெனி ஆரம்பிச்சு நான் இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கிறேன், கர்த்தர் என்னை இன்னும் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறேன். என்னுடைய லட்சியமே என்னன்னா யாராவது கடன் வந்து அவங்கள தூக்கிடணும் அப்படின்னு. இன்னொருத்தர் சொல்றாரு, யாராவது இந்த படிப்புல கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சா உடனே ஃபீஸை கட்டிடணும், அந்த மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. ஒருத்தர் சொல்றாரு, பசின்னு யாரும் பெயர் வந்துடக்கூடாது. அப்ப பாருங்களேன், இப்போ இப்படி செய்யற ஆட்களையும் நான் பார்த்துருக்கிறேன். இப்ப செய்ய முடியல, ஆனா செய்ய முடியாத ஒரு கனவு இருக்கு, ஒரு விருப்பம் இருக்கு. எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, சிந்தை உள்ளவன் பாக்கியவான். இன்னும் செய்யல, ஆனா சிந்தை இருக்கு, கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கு, பகிர்ந்து கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனதில் என்ன பண்ணிடுச்சு, வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, உங்களுக்குள்ளெல்லாம் அப்படி வருதுனாலே நான் சொல்றேன், நீங்க கண்டிப்பா செழிப்பின் பாதைகளில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், the matter of time உங்க கையில அதெல்லாம் நிறைவேற்றுற மாதிரி தேவன் கொண்டு வந்து சேர்ப்பதை நீங்க பார்ப்பீங்க. சிந்தைதான் செழிப்பிற்கான அந்த துவக்கத்தின் காரியமாக இருக்கிறது. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். ஆமாங்க, சுயநலம் உள்ள சிந்தனைகள் இதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு ராஜ்யத்தின் சிந்தனை. என்கிட்ட ஒரு 2-3 இருக்குன்னா அது ஒன்று யாருக்காவது நான் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அங்கிருந்து தான் எல்லா பெருக்கமும் நடக்கு.